பிடி பிரேமிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் பார்த்த இரண்டாவது படம் ஹிப்ஹாப் ஆதி அவர்களின் கடைசி உலகப்போர். மூன்றாம் உலகப்போர் வெடிக்குது. வெடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு என்ன ஆகுது, ஹிப்ஹாப் ஆதி என்ன ஆறாரு, அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் ஸ்பாய்லர் இல்லாத படத்தோட ஒன்லைன். டேய் இது ஒன்லைன் கூட இல்லடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த படத்துல நிறைய கதை இருக்கு. அதனால எதையுமே சொல்லாம சப்டிலா சொல்லணும்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்சஸ், பாசிட்டிவ்ஸ் எது ஒர்க் ஆகல, வேர்டிக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பாசிட்டிவ் வந்து ஹிப்ஹாப் ஆதியோட ரைட்டிங். ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் படம், அதாவது பல ஆண்டுகள் கழித்து நடக்கிற ஒரு கதை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஹியூமனிட்டி மரித்து போச்சு, ஏஐ எல்லாம் மேலே வந்துருச்சு, ரோபாட்டிக்ஸ் மேலே வந்துருச்சு, வார்ஃபேர் வந்துருச்சு, உலகமே அழிஞ்சிருச்சு, டிசாஸ்டர் மூவிஸ், டிஸ்டோபியன் மூவிஸ், இந்த ரெண்டுலையுமே தோராயமாக இதுதான் ஓவராலாக ஒரு கதையாக இருக்கும். அப்படி டிஸ்டோபியன் வேர்ல்டில் நடக்கிற ஒரு கதையை இவ்வளோ கன்வின்சிங்காக தமிழில் ரூட்டடாக சொன்னதுக்கே ஹிப்ஹாப் ஆதிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இங்கே கொஞ்சம் ஸ்பாய்லரோட சொல்லணும் அப்படின்னா மூன்றாம் உலகம் போர் வெடிக்குது. ஸோ அந்த மூன்றாம் உலக போருக்கு பிறகு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதாங்கிறப்போ வேர்ல்டில் எந்தெந்த கண்ட்ரிலாம் ஒரு சைடு எடுக்கும், இன்னொரு சைடு எந்த கண்ட்ரிலாம் எடுக்கும், அப்படி நடந்தால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு எங்கிட்ட இருந்து ஆபத்து வரும், நார்த்துக்கு எங்கிருந்து ஆபத்து வரும், அங்கே மினிஸ்டர்ஸ் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும், இதுக்கு நடுவில் கரப்ட் பாலிடிக்ஸ் என்ன நடக்கும், பொலிட்டீஷியன்ஸ் எப்படி இருப்பாங்க, இப்படின்னு நிறைய விஷயங்களை 2.5 hours மூவிக்குள்ள எங்கேயுமே குழப்பாம சொதப்பாம கொடுத்ததுக்கே வந்து ஹிப்ஹாப் ஆதிக்கு பாராட்டுகள். விஎஃப்எக்ஸ், ஸ்டண்ட்டு அண்ட் சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் ரொம்பவே ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி படத்தில் எங்கேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் துருத்திட்டு இருக்கிறதோ இல்லை ரொம்ப ரொம்ப அமெச்சூரான ஒர்க்காவோ எங்கேயுமே இல்லை. ஒரு சயின்ஸ் ஃபி மாதிரியான ஒரு வார்ஃபேர் படத்தில் எந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக காட்ட முடியுமோ அதையும் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான ஒரு மேக்னானிமஸ், ஒரு கிராண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இத்தனை பேர் இருந்தால் தான் அது சாத்தியப்படும்ன்ட்டு, அப்படிலாம் இல்லாமல் ஒரு சின்ன டீமே வச்சுட்டு அதில் எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் எங்கேயுமே வந்து சொதப்பலை. அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கூட இது பாரு, இங்கே பாரு அந்த தப்பு தெரியுது, அங்கே பாரு அந்த தப்பு தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஹிப்ஹாப் ஆதி அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது மாதிரிலாம் பிளேஸ் பண்ணாமல் படம் ஆரம்பிச்சிலிருந்து எண்டிங் வரைக்கும் நட்டி நட்ராஜ் என்கிற ஹிப்ஹாப் ஆதி அப்படிங்கிற அளவுக்கு நட்டிக்கு ஸ்க்ரீன் பிளேஸ் ஒதுக்குனதுலேருந்து, நட்டியை வாய்ஸ் ஓவராக யூஸ் பண்ணதுலேருந்து, நட்டி தான் கிங் மேக்கர் அப்படிங்கிறத பிச் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே ஸ்மார்ட்டாக நட்டி சைடு நகர்த்திட்டு மிச்ச கேஸ்ட் எல்லாம் ஒரு சைடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நகர்த்தி இருக்காரு. அது உண்மையாகவே ஒரு ஸ்மார்ட் மூவ். அது வந்து நிறைய இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய கேஸ்டிங்ல நட்டி நட்ராஜ், நாசர், இளங்கோ பிரதர்ஸ், ஹிப்ஹாப் ஆதி, அனகா, ஷாரா, ஹரிஷ் உத்தமன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. யாருமிக்குமே வந்து ஒரு சின்ன ரோல் அப்படிலாம் இல்லாமல் பிஃபோர் வேர்ல்டு வார், ஆஃப்டர் வேர்ல்டு வார் இவங்களோட கேரக்டர் ஆர்க் எப்படி மாறுது, என்ன பண்ணுது, குறிப்பாக புலிப்பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் அழகம்பெருமாள் ரோல் பண்ணியிருக்காரு. தற்கால அரசியல்வாதி ஒருவரை நினைவுபடுத்தினாலும் அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் தனத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்குங்கிறப்ப நமக்கு தியேட்டர்ல நிறைய இடங்கள்ல சிரிப்பு வருது. ஷாரா சோசியல் மீடியால இருக்கிற இந்த 100 crore கிளப், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ், நாங்க தாண்டா பெரிய ஆளுக அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸுடைய ஒரு நாயகனா வராரு. ஆக்டிங்காக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸுமே ஜாலியாக ஆடியன்ஸே நக்கல் பண்ணுற அளவுக்கு, ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஆடியன்ஸ் அந்த கும்பலையே டார்கெட் பண்ணி ஜோவியலாக நக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக கல்யாண் இப்போ வரைக்கும் நிறைய படத்தில் அவர் கோரியோகிராஃபி பண்ணுற பாட்டில் அப்படியே வந்துட்டு போவார். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கும் நட்டிக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது படம் நெடுக அதை வந்து கேரி பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறது அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸாகவுமே கல்யாணுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. இன்னொன்று, அவங்களுக்கான பேர் பெருசாலாம் யோசிக்காமல், இப்போ ஏற்கனவே அப்படிதானே ஒருத்தர் பேர் இருக்குல்ல, போடு அதே பேரை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கல்யாண் கமிஷனருக்கு தாஸ் பேர், அங்கிட்டு புலிப்பாண்டி அப்படின்னு ஒரு பேர், இப்போ ரெஃபரன்ஸ் இவ்வளோ பச்சையாவா வைக்கிறது அப்படின்லாம் சொன்னாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு பார்க்குறது. டிஸ்டோபியன் படங்களில் எப்பயுமே டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கணும். அந்த ஹோப் தான் ஹியூமனிட்டியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். இந்த படமும் டிஸ்டோபியன் ஃபியூச்சர், அந்த வேர்ல்டு நிறைய நாடுகள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போனாலும் அன்பு ஒன்று தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ணியிருக்காங்க. போஸ்ட் இன்டர்வல் நிறைய இடங்களில் அதை வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ளேயும் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சக மனுஷனை நம்ப ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் படத்தில் அதிரடி சண்டை காட்சிகளுக்கு மத்தியில் அன்பை பக்காவாக பிளேஸ் பண்ணியிருந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, படம் நிறைய பேசுது, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. கன்ஃபியூசிங்காக இல்லை அப்படின்னாலும், தலைவாசல் விஜயில் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தார்ல, அவர் ஏதோ ஒரு மினிஸ்டரா, இன்னொருத்தர் தாடி வச்சு வெள்ளை தாடி மிக்சர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், அவரு ஏதோ ஒரு மினிஸ்டரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு படத்துல நிறைய கதை சொல்லிட்டே இருக்காங்க. கேஆஸ் தியரியில் ஆரம்பிச்சு சைனீஸ் ப்ரோவர்புக்கு போய், ஒன் நேஷன் ஒன் ரிபப்ளிக்ல போய் ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் இது அது இது இத்தியாதிஸ் அப்படின்ட்டு நிறைய
வதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 2 நோட்ல எழுதுற அளவுக்கு கதை படத்துல இருக்கு. ஒரு நோட் அளவுக்கு இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னொன்னு சில விஷயங்கள் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டியே இல்லாம பட்டும் படாம மேலாப்லயே போயிட்டா நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சேஃபாவே டீல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற சில பிரச்சனைகளும் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் டெப்தாவே போய் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் மட்டும்தான். மற்றபடி வெர்டிக்டா சொல்லணும் அப்படின்னா ஹிப்போபாதி அவருடைய ஃபேன் பேஸ் அவருடைய ஃபேன்ஸுக்காகவே சில படங்கள் அப்படின்லாம் நடிக்காம, ஏய் நானும் இப்பெல்லாம் யோசிப்பேன், இந்த பையனுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாருன்னு 7Gல அப்பா கேரக்டர் சொல்ற அளவுக்கு ஹிப்போபாதி ப்ரோக்குள்ள இவ்வளோ கிரியேட்டிவிட்டியா, இவ்வளோ பொலிட்டிக்கலா அவர் வந்து இவ்வளோ கரெக்டா எடுக்க தெரியுமா அப்படிங்கிற அளவு ஆச்சரியப்பட்டு கிளாப் தட்டுற அளவுக்கு படம் நிறைய இடங்களில் சிரிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது, கிளாப் தட்ட வைக்குது. ஹிப்போபாதி ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படம் பார்த்துருவீங்க. மற்றவங்களும் ஜாலியாக அந்த படம் போய் பார்க்கலாம். ஒரு டிசாஸ்டரோ இல்லை ஒன் டைம் வாட்சபிளோ கிடையாது. ஒரு நல்ல ஜெனுயினான, ஹானஸ்டான, கன்வின்சிங்கான டிஸ்டோபியன் மூவி. கிரவுண்டடாகவும் இருக்கு. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.